நமக்கு எப்படி வேணா தோண்டிட்டு தான் இருக்கான். அப்பதான் என்ன விஷயம்னா வாய்ப்பே இல்லைண்ணா. நீங்க அப்படியே பாரு, இதுல ஒரு தலை கூட கிடையாது. அவன் விட்டு அவங்க கொடுக்க போறாங்க. கொடுக்க முடியும் உங்களுக்கு, சரியா இல்லையா? நீ சொல்றது ரைட் இருக்கு. தலையை ஏதாவது ஒண்ணு நான் இங்க வச்சுக்கிறேன்னா இருந்தா நான் கொடுத்து போறேன் உங்களுக்கு. நான் உனக்கு எடுத்து வைக்கிறேன் தான் சொன்னேன். நீங்க பிறந்து வரலாம் எடுத்து வைக்கிறதுக்கா? நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. நம்ம கிட்ட வந்து நம்ம மீன் வெட்டி அவங்களை வெட்டி கொடுத்துருவோம். புரியல? எல்லாமே இதே வேலை செய்யறவங்க தான். யாருமே வீட்டுக்கு எடுத்து போக மாட்டாங்க குடல தலைய. அதான் எடுத்து வர. கண்டிப்பா வா, கண்டிப்பா நீ வா. இப்படியே பண்ணலடா. மீன் இப்போ காணி பார்த்து உள்ள போடுரு. பக்கெட் எடுத்து உள்ள வச்சுப்பா. உள்ள நின்று வாங்கிங்களா? அவங்க விடுங்க, அவங்க விடுங்க. இப்ப வரைய முடியாது. அது 5 கிலோ வந்தா அவங்க தான் வெட்டுவாங்க. ஆமா, கேட்கிற கேள்வி கேட்கறதே கூட கேள்வி டைம் கிடையாது. கிடையாது. நம்ம கத்தி எங்க போயிடுச்சு பாத்தியா? பக்கத்துல கத்தி பாரு. அதுக்கு மேல ஏந்துச்சுன்னா யாரு? அதே ஊர்ல போடுங்க. படிங்க 100 ரூபா போனது வேலை. இங்க பாருங்க, அந்த மீன் நீங்க அழகா லேடிச்சு வைக்கிறீங்க. நான் சொல்றது மாதிரி கேளுங்க. நீங்க அடுத்த டைம் தான் பார்க்க முடியுமா? 50 ரூபா போடுங்க. நாங்க இவ்வளவு பேச மாட்டேன். ஏன்னா எனக்கு வேலை அதிகாது. நீங்க கேளுங்க, பொடி மீன் ஈஸியா வெட்டிங்க. எனக்கு தேவையில்லா ரிஸ்க் வைக்கிறீங்க. பழம் கிட்டோம்னா நம்ம ஒரு 5 ரூபாய்க்கு பார்க்கறதுக்கு வேலை டைம் எடுக்கிறீங்க. வீட்டை கிளீன் பண்ணு. தலையடிக்க அவங்களுக்கு போட்டோம். 5 ரூபாய்க்கு பார்க்கறோம். நம்மகிட்ட வரக்கூடாது. யாரையும் தான் பார்க்கணும். உங்ககிட்ட இந்த பக்கம் உன்னுடைய அந்த பக்கம் ஒண்ணு போக சொன்னா
ஏமா எப்படிங்க வாங்கி வீடுபடி அந்த ஊத்துறியா அதே ஊத்துரு அதெல்லாம் முடிச்சா உள்ள வச்சுருங்க உள்ள வந்து டபுளா சரியான சைஸ் தானே உங்களுக்கு சரியான சைஸ் உங்களுக்கு மீனே கிடைக்கல நேற்று வந்து இதில் மீன் இல்லாமல் போகிறேன் அதெல்லாம் காசெல்லாம் பாக்கெட்ல வச்சுருக்கணும் அது 1800 அதிகமா இரியாயா ஊட்டி ஊற்றுலாம் வந்துடுவாங்க வந்து 150 இது தேவையா வெட்டணுமா வெட்டி போடானா இது ஒன்று ஏதாவது சொல்லு என்ன படம் 3 போடுவா ரெண்டா மூணா மகராணி 2 தான் 3 தான்